ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ருத்ரா, என்னடா கடவுள் நமக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாரே. எல்லாத்தையும் நாமளே மெனக்கட்டு பண்றோம். இருந்தாலும் எல்லாமே இப்படி வேஸ்டா போகுதேன்னு யோசனை பண்றியா? என்ன பண்றது விக்ரம், அதுக்கு நீ நல்லவனா இருக்கணுமே. இது வரைக்கும் நீ அப்படி இருந்ததும் இல்ல, இதுக்கு அப்புறமும் நீ அந்த மாதிரி இருக்க போறதே இல்ல. ஏய் ஏய் நிறுத்து, ஓவரா பேசாத. எப்படி பார்த்தாலும் இப்ப மத்தவங்க எல்லாருக்கும் நீயும் கெட்டவதான். விக்ரம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பெரிய நல்லது நடக்கணும்னா அதுக்கு நாம கெட்டவங்களா மாறதுல தப்பே இல்ல. நான் ஒன்னும் உன்ன மாதிரி முழுசாலாம் மாறலையே. சும்மா கொஞ்ச நேரம் கெட்டவ மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கே எவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்குன்னு பாத்தியா? இதுக்கு பேரு தியாகம்னு சொல்லுவாங்க விக்ரம். அதுவும் நான் யாருக்காக இந்த தியாகத்தை பண்ணிருக்கேன்? என்னோட தங்கச்சிக்காக பண்ணிருக்கேன். சோ எனக்கு இதனால எந்த பிரச்சனையுமே இல்ல. இல்ல ருத்ரா, தப்பு என்னோடது. தப்பு கணக்கு நான் போட்டுட்டேன். உன்னை அங்க விட்டு வச்சுட்டு வந்திருக்க கூடாது. விக்ரம், இனிமே புலம்பி என்ன விக்ரம் ஆக போகுது? அதுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, நீ போய் அடுத்த தடவையாவது சொதப்பாம பிளான் பண்றது எப்படின்னு யோசி. எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஓ இதுதான் MS-70 வைரஸ். இதில் ஒரு 2 ml எடுத்து யாருக்காவது இன்ஜெக்ட் பண்ணால் போதும். அது ஃபாஸ்ட்டாக அவங்க மூலிமா ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 3 months அதிகம். 1 monthலேயே இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட கையேந்து நிற்பாங்க. அப்புறம் we are the king of the world. இததான் விக்ரம் கிட்ட கொடுக்க போறோமா? எஸ், இதை விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம லண்டன் போகணும். ஹலோ விக்ரம், எங்க இருக்கீங்க? நான் வைரஸ் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஏய் யா, நாங்க இந்த மண்டபத்துல தான் இருக்கோம். நேத்து கூட வந்தீங்கல்ல? எஸ் எஸ் எஸ், சேம் லொகேஷன். நீங்க இங்கேயே கொண்டு வந்துடுறீங்களா? நேற்று நம்ம மீட் பண்ண இடம் அது பப்ளிக் பிளேஸ். ஓகே, ஆனால் வைரஸை நாங்கள் எப்படி அங்கே கொண்டு வர முடியும்? இது ரிஸ்க்கு. சரி, அப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க அந்த வைரஸை ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணி இங்க எடுத்துட்டு வாங்க. அண்ட் நீங்க அதை டைரக்டா எங்ககிட்ட கொடுக்க வேண்டாம். ஸ்டேஜுக்கு போய் அங்க கல்யாண பொண்ணு காவியா இருக்கால, அவகிட்ட கொடுத்துருங்க. அவகிட்ட இப்பவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். விக்ரம், இது சரியா வருமா? எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீங்க காவியா கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்கும் தயங்க வேண்டாம். காவியா என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றா. எனக்கு தெரிஞ்சவ தான். ஓகே விக்ரம், டன். நாங்கள் வைரஸை நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு வரோம். நம்ம டீல் எல்லாத்தையுமே இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வந்துருங்க. அப்புறம் மண்டபத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காமிச்சிக்க வேண்டாம். ஓகே ஓகே. அழகடா, ஒண்ணும் இல்ல. அழக அம்மா ஒண்ணும் இல்ல, சரியா? என்ன மேடம், இவ்ளோ பெரிய கட்டு? ஏன் இப்படி?
நான் தான் சொன்னல வேலு. என்னதான் இருந்தாலும் அவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது மேடம். எனக்கு பார்க்க அவங்க மேல கோவம் தான் வருது. வேலு, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த விக்ரம் தான். நம்ம கோவப்பட வேண்டியது அவ மேலதான். ரொம்ப வலிக்குதாம்மா? இல்லடா செல்லம், இப்ப எனக்கு பரவாயில்ல. எப்படியோ கதிருக்கும் காவியாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு. இத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல எனக்கு இந்த வலிலாம் பெருசாவே தெரியல. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னு நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா அவங்க உங்களை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்களே. விடு வேலு, திரும்ப எதுக்கு அதை பத்தியே பேசிக்கிட்டு? அவங்க ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்படி கடைசி வரைக்கும் அவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். மேடம், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துனீங்க? எல்லாரும் முன்னாடியும் வச்சு மேடையில கல்யாணம் நடக்கும், அத நம்ம நிறுத்தலான்னு தானே அந்த விக்ரம் பிளான் பண்ணிருப்பான். ஆனா கல்யாணம் நடந்தது மேடையில இல்ல. நல்லா பாத்துக்கோ ருத்ரா. சூப்பர் மேடம். அந்த விக்ரம் இதை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். என்னென்ன ஆட்டம் காமிச்சான். மேடம், இனிமே அவன் உங்களை ஃபேஸ் பண்றதையே தயங்குவான் பாருங்க. இல்ல வேலு, அவன் ஒண்ணு அவ்வளோ ஈஸியாலாம் திருந்துற ஆளே கிடையாது. திரும்பவும் பழி வாங்குறேன் அது இதுன்னு நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு அவளாம் ஒரு பிரச்சனையே இல்ல சுகுணா. நான் பண்ண காரியத்தினால மத்தவங்க மாதிரி சித்தப்பாவும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல கோவமா இருக்காரு. அவரைதான் எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. விடுங்க மேடம், நம்ம கணேசன் சார் தானே. அவர் உங்களை புரிஞ்சுக்கலனா வேற யார் உங்களை புரிஞ்சுக்க போறா? அவர் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாரு. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். என்ன விக்ரம் இப்படி ஆயிடுச்சு? அந்த ருத்ரா சொன்ன மாதிரி எப்படியோ கல்யாணத்தை நடத்திட்டா பாரு. நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் தடுக்க முடியல பாத்தியா? சரி விடு. இப்போ இல்லைன்னா என்ன, அவளை பழி வாங்கறதுக்கு இன்னொரு சான்ஸ் நமக்கு கிடைக்காமல போயிடும். பாத்துக்கலாம். இல்லம்மா, அப்படிலாம் விட முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் தானே நடந்தது. இப்ப அதனால எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லம்மா, ருத்ராவை பழி வாங்குறதுக்கு இப்பதான் எனக்கு இன்னும் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன விக்ரம் பண்ண போற? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. உன் போனு கொடு. சார், இந்தாங்க சார். ஃபேக் நம்பர் தானே? ஆமா சார். ஹலோ சார், கண்ட்ரோல் ரூம்ங்களா? சார், என் பேர் ஆறுமுகங்க. நான் இதோ அந்த வடபழனி இருக்குல்லங்க, அங்க இந்த எல்எம் கல்யாண மண்டபத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்க, யாரோ 2 ஃபாரினர்ஸ் வந்து மண்டபத்துக்குள்ள வந்திருக்காங்க சார். மண்டபத்துக்குள்ளேயே அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதோட அவங்க பார்வையே சரியில்லை சார். ஆமா, என்னத்தையோ திருட வந்த மாதிரியே இருக்கானுங்க சார். சார், எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. எதுவும் எனக்கு சரியா படலைங்க. எல்லாத்தையும் நோட்டை விடுற மாதிரியே இருக்குங்க சார். என்ன சார்? இல்லைங்க சார், நான் அவனுங்களை பார்த்த உடனே நான் சும்மா அப்படியே அந்த பக்கமா வந்து விசாரிக்கிற மாதிரி நின்னேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க பாஷை ஒன்றும் புரியவே மாட்டேங்குது சார். அவனுங்க ஏதோ ரகசியமா ஏதோ பண்ற மாதிரி தான் சார் இருக்கு. சார், இப்பெல்லாம் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் சார் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பட்டுன்னு எனக்கு அதான் தோணுச்சு. அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். என்னங்க சார்? ஆமா சார். சார், சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்க கல்யாண பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க சார். ஏதோ ரகசியமா பேசுற மாதிரி தெரியுது. இல்ல சார், ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க சார். இங்க நிறைய ஜனம்லாம் கூடி இருக்கு சார். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா எந்த விதமான தப்பும் நடக்காம தடுத்துடலாம். ஆமா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நானா சார்? ஆரம்பங்க சார். விக்ரம். ஓகே சார். என்ன பண்ற விக்ரம்? அந்த ஃபாரினர்ஸ் இங்க வர சொல்லிருக்கியா? ஆமாம்மா, அந்த பார்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அதுவும் வைரஸோட வருவாங்க. ஏய், அப்புறம் எதுக்கு நீயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண?
அவங்க வந்தா என்னாகும் தெரியும்ல. நாமளும் சேர்ந்துதான் விக்ரம் மாட்டுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லா டீலும் கேன்சல் ஆயிடும். சும்மா ஒண்ணும் இல்ல, 300 கோடி. போகட்டும் விடுங்கம்மா. இப்ப நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். இந்த டீல் கேன்சல் ஆச்சுன்னா இன்னும் 1000 டீல் இருக்குமா. பாத்துக்கலாம் விடுங்கம்மா, பணம் தானே. ஆனா ருத்ராவை பழி வாங்குறதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுமா. அது மட்டும் இல்லம்மா, இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இதெல்லாம் பண்ண போறது நாம இல்ல, காவியா தான். அப்படிதான் போலீஸ்ல முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸ் இங்க வருவாங்க, போலீஸும் வருவாங்க. அந்த ஃபாரினர்ஸ் காவியா கிட்ட அந்த வைரஸை கொடுக்க போவாங்க. போலீஸ் கரெக்டா காவியாவை வச்சு அவங்களையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. யூ நோ வாட், இது தேச துரோகம்மா. அதனால காவியாவுக்கு குறைஞ்சது ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும். ருத்ரா பாவம், என்னடா நம்ம தங்கச்சிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சோமே, ஆனா அவ வாழ்க்கை எப்படி கெட்டு போயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுவான். அப்புறம் என்னம்மா, ஐ வில் பி ஹாப்பி. கைஸ், நாம எதிர்பார்த்திருந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நான் சொன்ன அந்த மெடிக்கல் ஸ்கேம் நடக்க போறது ஒரு கல்யாண மண்டபத்துல. இந்த டீல் சம்பந்தப்பட்டவங்க அந்த கல்யாண மண்டபத்துல தான் இருக்கணும். அத்தனை பேர்ல யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க டீல் முடிஞ்சு போச்சுன்னா என்ன மேடம் பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன மேடம்? நடக்க போறது ஒரு மெடிக்கல் ஸ்கேம், அதுவும் கல்யாண மண்டபத்துல. விசாரிச்சு பார்த்தப்போ அந்த கல்யாண பொண்ணு ஒரு டாக்டர்னு தெரிய வந்துச்சு. அவ பேரு காவியா. அதான் ஒருவேளை காவியாவுக்கும் இந்த மெடிக்கல் ஸ்கேமுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா கல்யாணத்தை வச்சுட்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலையை செய்வாங்களான்னு எனக்கு உறுத்திட்டே இருக்கு. அட் த சேம் டைம் அந்த ஃபாரினர்ஸ் காவியாக்கு கல்யாணம் நடக்கிற அதே மண்டபத்துக்கு தான் வந்திருக்கிறதாகவும் நேத்தும் அங்கதான் வந்திருந்ததாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல ஏன் மேம் வெயிட் பண்ணணும்? கண்டிப்பா காவியா தான் மேம் அந்த கல்பிரிட். நாங்க உடனே போய் அவங்கள அரெஸ்ட் பண்றோம். இல்ல ரஞ்சித், எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாம நாம எதையுமே பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம தப்பா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தா அது ஆப்போசிட்டான விளைவை ஏற்படுத்த நிறைய சான்சஸ் இருக்கு. சோ பார்த்துதான் டீல் பண்ணணும். அப்போ என்னதான் மேடம் பண்றது? அந்த ஃபாரினர்ஸ் மண்டபத்துல தான் இருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம். அவங்களோட டீல் அங்கதான் நடக்க போறதுங்கிறது கன்ஃபார்ம். அதனால நீங்க மண்டபத்துக்கு போங்க. அங்க ஃபாரினர்ஸ் கும்பலை கண்டுபிடிச்சு அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட அந்த வைரஸ் இருக்கு. யாருக்கிட்ட அவங்க டீல் வச்சுக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அதை கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க காவியா கிட்ட தான் அதை கொடுக்க போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யோசிக்காம உள்ள இறங்கிடுங்க. அந்த வைரஸை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நாம டேக் ஓவர் பண்ணிதான் ஆகணும். அந்த ஃபாரின் கும்பலை விடாதீங்க, பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட அவங்க கூட டீல் வச்சுக்க இருந்த காவியாவையும் அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், ஒருவேளை அந்த டீல்ல காவியா இல்லைன்னா என்ன பண்றது? காவியா இதை பண்ணலனாலும் அங்க இருக்கிற வேற யாரோ தான் இதை பண்ணணும். சோ நீங்க ஃபாரின் கும்பலை ஃபாலோ பண்ணாலே அது யாருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இதை பண்ண போறது வேற யாரா இருந்தாலும் அவங்களையும் விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. அதையும் மீறி அவங்க தப்பிக்க பார்த்தாலோ இல்ல வேற ஏதாவது நடந்தாலோ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரியே நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்ஸ்பெக்டர் ரூபாவதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க எல்லாரும் சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்புங்க. ஓகே மேடம். மேடம், ஓகேவா? வலிச்சதுன்னா சொல்லுங்க, நான் மருந்து வேணா போட்டு விடுறேன். எனக்கு வலி எல்லாம் இல்ல வேலு, மருந்தெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க வலிச்சாலும் வலிக்கலன்னு தானே சொல்லுவீங்க. விக்ரம் எதுக்கு திரும்ப கால் பண்றா? ஹலோ, என்ன விக்ரம், பின்னாடி கேக்குற சத்தத்தை கேட்டா நீனும் மண்டபத்துல தான் இருக்க போல இருக்கு. ஏன்
நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? நான் வந்த வேலையை முடிக்காம எப்படி போறது? என்ன சொல்ற? ருத்ரா, நான் உனக்கு ஒரு தலைப்பு செய்தி சொல்றேன், கேக்குறியா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில ஃபாரினர்ஸ் ரொம்பவே டேஞ்சரான ஒரு வைரஸை இங்க பரப்பணும்னு நினைச்ச மர்ம நபர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு உடந்தையாக இருந்த பெண் மருத்துவர் காவியாவும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏய் வேண்டாம் விக்ரம், அப்படிலாம் பண்ணாத. இரு இரு இரு, மீதியும் கேளு. நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன்ல. நமது தேசத்திற்கு நேர இருந்த பேராபத்தில் இருந்து மக்களை காப்பாற்றியதால் போலீசாருக்கு மக்களிடையே குவியும் பாராட்டுக்கள். மேலும் போலீசாரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்த ஆறுமுகம் என்ற விக்ரமிற்கு அரசாங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு கௌரவ விருதும் அறிவிக்கப்பட்டது. விக்ரம் வேண்டான்னு சொல்றல. உனக்கு ஏன் மேல தானே கோவம்? சின்ன தானே பழி வாங்கணும்னு நினைக்கிற. அப்ப நேரடியா வந்து ஏன் கிட்ட மோது. என் தங்கச்சியோட வாழ்க்கையோட விளையாடாத. எப்படி? உன்கிட்ட நேரடியா மோதணுமா? அப்படி பண்ணிருந்தனா நான் என்னைக்கோ உன்னை அவ்வளோ ஈஸியா எல்லாம் உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ருத்ரா. உன்னை அடிச்சா நீ அதை கன்சிடரே பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் தங்கச்சியை வச்சே உன் எமோஷனோட விளையாட போறேன். பார்க்கலாம் இதுல இருந்து நீ எப்படி மீண்டு வரேன்னு. இங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்காம காவியாவை பழி வாங்கறதுக்காக நீ தான் இந்த வேலையை செஞ்சதா எல்லாரும் நம்புவாங்க. சோ நீ அதை பாப்பியா இல்ல இதை பாப்பியா? விக்ரம் வேண்டாம் விக்ரம். காவியா பாவம், இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அது கெடுத்துறாது விக்ரம். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தங்கச்சி பாசம். இல்ல ஆக்சுவலி இது எல்லாமே காவியாவை பேஸ் பண்ணி நடக்கிறது எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவ உன் தங்கச்சியா போயிட்டால. சாரி என்னால எதுவும் பண்ண முடியாது. மேக்ஸ் மேக்ஸ் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நான் சொன்னது எல்லாம் நடக்கும். ருத்ரா, உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. விக்ரம் விக்ரம் ஹலோ விக்ரம். நீங்க இங்கே இருங்க, எதுவானாலும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். அப்புறம் உள்ள வாங்க. என்ன திடீர்னு நீங்க வந்து நிக்கிறீங்க? வர்றத சொல்லவே இல்லையே. நீங்க என்கிட்ட போன்ல சொன்ன மாதிரியே எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இங்க வர போறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி தான் எனக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஓ, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சூப்பர். நீங்க இங்க வந்ததும் நல்லதுதான். என் வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். ஒருவேளை வரப்போற ஸ்பெஷல் டீம் அவங்களுக்கு காவியா மேல டவுட் வராம இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு டவுட் வர வைங்க. மீதியெல்லாம் அதுவா நடக்கும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன்.
சார் அந்த ஸ்பெஷல் டீம் வந்துட்டாங்க. மெதுவா ரைட் சைடுல பாருங்க. அவங்க தான் அந்த ஃபாரினர்ஸ்னு நினைக்கிறேன். மேடம் அதோ வராங்க பாருங்க, அவங்க தான் நான் சொன்ன அந்த ஃபாரினர்ஸ். மேடம், அந்த ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்க. நாங்க அவங்கள தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அவங்க ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? அந்த வைரஸை கொண்டு வந்திருக்கணுமே. அவங்க கையில ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு மேடம். சரி, அந்த கிஃப்ட் பாக்ஸ ஒரு 10 செகண்ட் வர மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம், அனுப்பிடுறேன். அந்த வீடியோ வந்துருச்சு, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அந்த கிஃப்ட் பாக்ஸை ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. மேடம், அது வைரஸ் தான். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்